ஓம் நமோ வாராகி, ஓம் நமோ வாராகி, ஓம் நமோ வாராகி. வாராகி தாயே துணை. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நிறைவாக பெருக அன்னை வாராகி உங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பார். வாராகி க்ஷேத்திரம் பள்ளிகொண்டாவில் இருக்குது, ஸ்ரீஸ்தலம். வாராகி குருஜி, இந்த மாதிரி ஒரு குருஜி கிடைக்க நம்ம எல்லோரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். வேலூர் வந்து ஒரு ஆன்மீக நகரம்னு பேர் எடுக்க போகுது. ஒரு விறுவிறுப்பான பட்டிமன்றம், வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான விஷயங்களை சொல்ல போகிறாங்க. அதாவது தலைப்பு ஆன்மீகமா ஜோதிடமா? வாழ்க்கைக்கு தேவையானது ஆன்மீகமோ ஜோதிடமோ? தெரியும், எனக்கு பற்றி தெரியுங்க. டிவி பார்க்குறீங்களா? ஜீ தமிழ் டிவியில் பவானி செந்தில் மருத்துவம் பண்ணுறோம். ஒரு 10 வருஷமாக பண்ணின்னு இருக்கேன். நான் பண்ணுற மருத்துவம் நிறைய பேருக்கு பயனடைஞ்சிருக்கு. நீங்களாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எதிர்காலத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ண வேண்டாம். ஆன்மீகத்தை பேசுறதுக்கு வந்திருக்காங்க தமிழ் தண்டல் வாரியாரோட பேரன் சதாசிவம். அடுத்தபடியாக ஆன்மீகத்தை பற்றி பேச வந்திருக்காரு வாரியார் சீடர் உமா சங்கர். அதை அடுத்து கவிஞர், மிக பெரியவர், நல்ல பேச்சாளர், நகைச்சுவையாக பேசக்கூடியவர். இவரும் நிறைய மேடைகள்லாம் பேசியிருக்காரு, நிறைய கைத்தட்டல் வாங்கியிருக்காரு, அவார்டு வாங்கியிருக்காரு. கவிஞர், நல்ல பாட்டெல்லாம் பாடுவார். அன்பு. அடுத்தபடியாக இவருக்கு போட்டியாக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க ஜோதிடத்தை பற்றி பேசுறதுக்கு. ஜோதிட அருள்நிதி டிக்டோஜி அவர்கள், ஜோதிட சிரோன்மணி சங்கர்ஜி, அடுத்ததாக ஜோதிட செம்மல் ராமலிங்கம் ஐயா. நீங்க என்ன ராசின்னு சொன்னாலே இவங்க 3 பேரும் புட்டு வச்சிருவாங்க. ஜோதிடம்லாம் முக்கியம் இல்லை, ஆன்மீகம் தான் முக்கியம். கோயிலுக்கு போய் இதை வேண்டீங்கன்னா உடனே நடக்கும்னு பேசுறதுக்கு இங்க 3 பேர் வந்திருக்காங்க. ஜோதிடத்தை பாருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, பார்த்து அப்படியே விட்டுருவோம். மொத்தம் முழுக்க அம்பாள் இருக்கிறார், ஆண்டவன் இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு, அதோடு மட்டும் இல்லாமல் நான் மேலே வர வேண்டும், எனக்கு நல்ல வழிகாட்டுதல் வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. வாழ்க்கையில வந்து நம்ம எல்லோருக்குமே முக்கியமானது வந்து நம்பிக்கை வேணும். அவையிலே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம். ஐயா, நல்லா பார்த்துக்குங்க, தலைப்பை மீண்டும் நம்ம படிக்கணும். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை புரிய வைப்பது ஆன்மீகமா ஜோதிடமா? ஆன்மீகமா ஜோதிடமா என்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அவதாரங்களை தான் நம்ம சுவாமிகளாக வச்சு வணங்குறோம். தசவித அவதாரங்கள் இருக்கிறது. ஸ்ரீராமனை பற்றி சொல்லும் பொழுது என்ன வருங்க? ஸ்ரீராமனை விட ஸ்ரீராம நாமத்துக்கு வலிமை அதிகம், ராம நாமத்தை விட அவர் ஜாதகத்துக்கு வலிமை அதிகம். எத்தனை வீட்டில், எத்தனை கோவில்களில், எத்தனை கடை வாசலில் ராமரோட ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அவரை சொல்லும் பொழுது வேதங்களிலும் புராணங்களிலும் என்ன சொல்லி வர்றோம்? கடக லக்னம், கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம். வாராகியை வணங்கி கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாரு, அவர் பிள்ளை யாரு முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவேரியாறு அதுதான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாரு நடுவனாறு, ஆன்மீகத்தை பற்றி பேசுமாறு பணித்தாரு, மற்றாறு போல் இந்த சிற்றாரம் வற்றாராகாமல் வேலூர் மக்களே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு, சிம்மராசி நேயர்களே, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எந்த திசையிலும் போகாதுன்னா நான் எந்த திசையிலையா போறது? எங்கேயும் போகாதுன்னா. ஆனா இந்த நாட்டில் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேங்க, தயவு செய்து நீங்க எதை ஒண்ணா பாருங்க, இந்த ராசி பலனை மட்டும் பார்த்துறாதீங்க. தலைவர் அவர்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் பாஸ்கர் ராஜ் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், இதை அடிப்படை வைத்துத்தான் சொல்லப்படும். அண்ணாமலையார் உள்ள இருக்கிறாரு, அவருக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்கிறோமா? யாரும் கேட்கறது கிடையாது. உண்ணாமூலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மாலை திருமாமணி திகழே. ஒரு சூழல்ல நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கும் பொழுது, சில கட்டாய நெருக்கடிகளுக்கு தள்ளப்படும் பொழுது, இந்த இடத்துல ஆன்மீகமா ஜோதிடமா அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பொழுதுமே ஓம் நமோ வாராகி. குருஜி வந்திருக்காங்க, எல்லாரும் எழுந்து அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமோ வாராகி, சத்தமா சொல்லுங்க. ஓம் நமோ வாராகியே நம. ஓம் நமோ வாராகியே நம. சத்தமா சொல்லுங்க. ஓம் நமோ வாராகி நம. ஓம் நமோ வாராகியே நம. ஓம் நமோ வாராகியே நம. யாகரிஷி அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள், மரியாதை கலந்த வணக்கங்கள். நன்றி சார், நன்றி சார். 5 minutes சார். இப்போ இறுதியா தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். நீங்களாம் கேட்டிருப்பீங்க, எந்த பக்கம் இருக்கீங்கன்னு தெரியல. ஜோதிடம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஜோதிடம் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒளி இருக்கு, ஒளி அமைப்பு இருக்கு, அது 30%, 50, 60, 70, 80, 100, அதெல்லாம் தெல்ல தெளிவா தெரியணும். கோவிலுக்கு போங்க, ஆன்மீகத்தை பின்பற்றுங்க. பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்ற 4 பேருமே ரெகுலர் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. ஜாதகம் பார்க்கறவங்க, கோயில் உபன்யாசம் பண்றவங்க. ஆனா சொன்ன ஒரே ஒரு 2 நாள்ல இவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. எனக்கு நான் காரணம் கேட்டா அந்த குருஜி மேல வைக்கிற பயபக்தி, அதுதான் காரணம்.